Hi friends, welcome to CBC class 11th Maths. அதில் இப்போ exercise number 9.2ல question number 15க்கான சொல்யூஷன் பார்த்துட்டு இருப்போம். இதை நீங்கள் சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்க நிறைய டைம் பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்க தப்பான சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. இங்கே பாருங்க கொஸ்டின் பாருங்க. The length L in centimeter, ஏதோ லென்த் இருக்கான், அது சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. Of a copper rod, ஒரு ராட் இருக்கு. ஓகே, is a linear function of a Celsius temperature C. அது வந்து ஒரு லீனியர் ஃபங்க்ஷனாக, அதோட செல்சியஸ் வந்து டெம்பரேச்சர் சியா. ஓகே, நான் எக்ஸ்பெரிமெண்ட் எல் வந்து இவ்வளோ இருக்குது, சி வந்து 20, எல் வந்து 125, சி 120, 110 எக்ஸ்பிரஸ். அதாவது ஒன்றுமே இல்லைப்பா, இப்போது ஒரு லீனியர் ஃபங்க்ஷன் ஆகுது. ஓகேவா, லீனியர் ஃபங்க்ஷனாக ஒரு லீனியர் ஒரு லைன். நீங்கள் பாருங்கள், லீனியங்கிற வேர்ட்லேயே இருக்குது. லீனியர்னால் என்னது, அப்படியே பாருங்கள், லைன். அது வந்து ஒரு லைனாக, ஒரு காப்பர் ராடு வந்து ஒரு லைன் மாதிரி இருக்குது போல். ஓகே, அது லைன் மாதிரிலாம் இல்லை, காப்பர் ராடில் செல்சியஸ், இந்த பக்கம் வந்து டெம்பரேச்சர் எடுத்துக்கிறேன், டெம்பரேச்சர் இங்கே வந்து கரஸ்பாண்டிங்காக அதோட லென்த்து. ஓகேங்களா, எல் லென்த், அதாவது அதோட டிகிரி செல்சியஸ் வந்து இந்த கொஷனில் கொடுத்துருக்காங்க. கிவன் சி வந்து 20 டிகிரியாக இருக்கும்போது டெம்பரேச்சர், அதோட லென்த்து வந்து 124.942. அதோட செல்சியஸ் டிகிரி வந்து ஏற்றுறேன். இப்போது இந்த இரும்பு ராடெல்லாம் சூடு பண்ணால் அப்படியே பெருசாகும், அப்படியே வளைக்கலாம் முடியும். நல்ல பழுக்க காய்ச்சி சமம் அப்படியே சூடு வைக்கிறோம் பார்த்திங்கன்னா, இருக்காது ரெட்டு கலரில் நிறைய யூடியூப் ரீல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே இரும்பெல்லாம் இது பண்ணுவாங்க. ஸோ அப்படியே டெம்பரேச்சரை ஏற்றுனா அதோட லென்த் வந்து அப்படியே பெருசாக அப்படியே கொஞ்சம் நீட்டாகுது. 125.134. ஸோ இங்கே டெம்பரேச்சர், அதாவது சி வந்து ஒரு 20 இருக்கும்போது டெம்பரேச்சர், லென்த்து வந்து 124.942. இது எக்ஸுனா இது ஒய், இது எக்ஸ் ஆக்சிஸ், இது ஒய் ஆக்சிஸ் பாயிண்ட் பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு 110, இது வந்து சி, இது வந்து 125.134. இது வந்து இந்த பாயிண்டெல்லாம் நீங்கள் பிளாட் பண்ணிங்கன்னா ஒரு லீனியர் ஒரு லைனை ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. ஓகேவா, அதான் காப்பர் ராடுக்கு கதை விட்டுனுங்கிறாங்க. ஓகே, ஸோ லைனை ஃபார்ம் பண்ணுதான். இப்போ இந்த லைனோட ஈக்குவேஷன் என்னது, இங்கே பாருங்கள், ஈக்குவேஷன் ஆஃப் லைன் கண்டுபிடிக்கணும். 2 பாயிண்ட்ஸ் கொடுத்துருந்தா, நம்ம ஆல்ரெடி ஏதோ ஃபஸ்ட்டு 8 கொஷின்ஸ்லேயே 9 கொஷின்ஸ்லேயே பார்த்துருப்போம் இந்த சம். ஐ திங்க் 7th கொஷின் நினைக்கிறேன். ஓகேவா, ஞாபகம் இல்லை, ஜஸ்ட் ரீகால். ஸோ ஈக்குவேஷன் ஆஃப் லைனில் 2 பாயிண்ட் கொடுத்துருந்தாங்கன்னா என்ன ஃபார்முலா, y மைனஸ் y1 பை y2 மைனஸ் y1 இஸ் ஈக்குவல் டு x மைனஸ் x1 பை x2 மைனஸ் x1. ஒரு சில பேர் இங்கே மல்டிப்ளை பண்ணிப்பாங்க, அதெல்லாம் நான் இப்படியே இருக்கட்டும், ஈஸியாக இருக்கும். ஓகேவா, இப்போ இந்த பாயிண்ட் தான் என்னோடய x1 y1, இந்த பாயிண்ட்டு x2 y2. சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். y மைனஸ் y1 என்னப்பா, 124.942. இதெல்லாம் எனக்கு தேவையை எவ்வளோ பெருசெல்லாம். y2 மைனஸ் y1 125.134 மைனஸ் y2 மைனஸ் y1 124.942. x மைனஸ் x1 வந்து 20 பை x2 வந்து என்னது 110 மைனஸ் x2 மைனஸ் x1 வந்து 20. இந்த பக்கம் ஈஸியாக இருக்குது, இந்த பக்கம் தான் ரொம்ப கேவலமாக இருக்குது. சரி, சால்வ் பண்ணுவோம். ஓகேங்களா, இது சப்ராக்ட்லாம் பண்ணி சால்வ் பண்ணலாமா? ஓகே, இப்போ போடுவோம் பாருங்கள். ஃபஸ்ட் இது சப்ராக்ட் பண்ணிக்கலாம். 125.134 மைனஸ் 124.942. 4 மைனஸ் 2, இது பாரோ பண்ணிக்கலாம். 13ல் 4 போச்சுன்னா 4 போச்சுன்னா இங்கே 9 வந்துடும். இது 0ல் 9 போகாது, பாரோ பண்ணுறேன். 10ல் 9 போச்சுன்னா 1, இது 0, இது 0, 0. அப்போது இது சிம்பிளாக 0.192. ஸோ y மைனஸ் 124.942 பை 0.192. x மைனஸ் 20, 120 மைனஸ் 20னா 90. கரெக்டாக, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, இதை இங்கே மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ 90 இன்ட்டு y மைனஸ் 124.942 இஸ் ஈக்குவல் டு 0.192 இன்ட்டு x மைனஸ் 20. ஓகேவா, இப்போ இது அவசரப்பட்டு மல்டிப்ளைலாம் பண்ணிடாதீங்க, இருங்க, டென்ஷன் ஆகாதீங்க. இங்கே பாருங்கள், நான் வந்து என்னோடய எக்ஸ் ஆக்சிஸை சீன்னு எடுத்திருக்கேன். ஓகேவா, அதை இங்கே எழுதிக்கிறேன், அதை எழுத மறந்துட்டேன். ஸோ என்னோடய எக்ஸ் ஆக்சிஸை வந்து அலாங் சி டெம்பரேச்சர். நெக்ஸ்ட் என்னோடய ஒய் ஆக்சிஸ் வந்து லென்த்தாக எடுத்துக்கிறேன். ஒய் ஆக்சிஸ், இந்த ஒய் ஆக்சிஸை வந்து லென்த்தாக, ஓகேங்களா, லென்த் எல் லென்த்தாக எடுத்திருக்கேன். அப்போது இந்த எக்ஸு பிளேஸில் சின்னு சப்ஸ்டியூட் பண்ணுறேன், ஒய் பிளேஸில் எல் சப்ஸ்டியூட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், எக்ஸு பிளேஸில் சி, ஒய் பிளேஸில் எல்.
இது வரைக்கும் இருக்கட்டும், இதுக்கப்புறம் இங்கே மாற்றிங்க. இப்போ கொஸ்டினை பாருங்களேன். கொஸ்டின் என்ன கேட்குறாங்க, ரைட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் என்ன கேட்டுருக்காங்க, கொஸ்டினை காணும். கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் எல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சி. அதாவது இந்த எல்லை வந்து இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் எழுதணுமா, அவ்வளோதான். ஓகே, இந்த 90 இங்கே தள்ளி விட்டுருங்க. ஸோ எல் மைனஸ் 124.942, இது மல்டிப்ளிகேஷன் இப்படி தள்ளி விட்டால் டிவிஷன் வந்துடும். 0.192 டிவைடட் பை 90 சி மைனஸ் 20. ஓகேவா, இது வரைக்கும் புரிஞ்சிச்சா? இது வரைக்கும் ஒரு பிரச்சனை இல்லை, ஒன்றுமே பண்ணலப்பா. அதாவது நான் வந்து என்னோடய எக்ஸ் ஆக்சிஸை சியாக கன்சிடர் பண்ணிக்கிறேன், ஒய் ஆக்சிஸை எல்லா கன்சிடர் பண்ணிக்கிறேன். ஸோ அதனால் எக்ஸுக்கு பதிலாக சி போட்டுட்டேன், ஒய்க்கு பதிலாக எல் லென்த்து போட்டுட்டேன். அப்படி இங்கே மல்டிப்ளிகேஷன் 90 இப்படி தள்ளி விட்டு டிவைடில் வந்துருச்சு. ஓகேவா, ஸோ இது வரைக்கும் புரிஞ்சிச்சுங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், எனக்கு எல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியை தான் கொஸ்டின் வேணும். ஸோ இப்போ இந்த ப்ராக்கெட்டை மாற்றி எடுத்துடலாம். இந்த 124 இப்படி தள்ளி விட்டா, ஸோ எல் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் இப்படி போச்சுன்னா ப்ளஸ் ஆகிடும். 124.942 ப்ளஸ் இந்த 0.192 பை 90 ப்ராக்கெட்டில் சி மைனஸ் 20. ஸோ இங்கே பாருங்கள், எல்ல இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் எழுதிட்டேன்னா இதான் கொஷின். தர்ஃபோர் திஸ் இஸ் த ரெக்வயர்ட் ஈக்குவேஷன் ஆஃப் லைனு. புரிஞ்சுதா? சம் ஈஸியாக ஒன்றுமே இல்லை. அதாவது டெம்பரேச்சர் எக்ஸ் ஆக்சிஸாகவும் லென்த்தை ஒய் ஆக்சிஸாகவும் எடுத்துக்கிட்டேன். ஸோ இந்த 2 பாயிண்ட்டு, இது டெம்பரேச்சர் சிஎல்னு எடுத்துக்கிட்டேன். இது எக்ஸு ஒய் இந்த 2 பாயிண்ட் ஃபார்மில் போட்டு சப்ஸ்டியூட் பண்ணிட்டு நமக்கு எல்லை இன் டேர்ம்ஸ் ஆஃப் சியில் எழுத சொல்கிறாங்க. ஸோ இதை இப்படி மூவ் பண்ணிவிட்டு எக்ஸு பிளேஸில் சி, ஒய் பிளேஸில் எல் போட்டு இந்த 90 தள்ளிட்டா இங்கே வந்துடும். இதை இப்படி தள்ளிட்டா ப்ளஸ் ஆகிடும். ப்ளஸ் முன்னாடி போட்டுட்டேன், முடிஞ்சுது. ஓகேவா? ஸோ இதோட சம் முடிஞ்சு. நெக்ஸ்ட் வீடியோ நெக்ஸ்ட் பாய்.